ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து நீங்கள் கையில் ஃபோன் வச்சுட்டு சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே நான் வந்து மெயினாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு தெரியல, இந்த மாதிரி வாங்கினேன். பட் எனக்கு இது வந்து கன்வீனியன்ட்டே இல்லை. இது வந்து எப்படியுமே எனக்கு யூஸ் பண்ணவே எனக்கு தெரியல. அதனால் இதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி ஸ்டடி டேபிளை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இனிமேல் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கும், அது கன்ஃபார்ம். ஓகே, அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே நோட்ஸ் எடுத்துட முடியாது இல்லையா? இப்போ அயர்சொல் தமிழ்ச்சொல்லாம் வந்து என்ன அந்த அயர்சொல் அகராதி கலைச்சொற்கள், நம்ம அயர்சொல் அகராதி, மற்ற அவுட் சோர்ஸ் தமிழுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் எல்லாமே கிளாஸ் எடுக்கும்போது அது எல்லாமே நான் நோட் பண்ணியே உங்களுக்கு நான் நோட்டில் எழுதியும் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று வாங்கினேன் உங்களுக்காகவே. இதுவும் வாங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பிடிஎஃபாக வச்சு உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகளை பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நான் நீங்கள் அந்த இதில் மொபைல் ஸ்டாண்டில் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். யூனிட் 5 ரிலேட்டடானது, நம்ம ரைடு ரிலேட்டடானது. ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லாதனால அது வந்து நம்ம உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நம்ம பேட்ச்குள்ளே ஒரு 2 பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதை ஒரு ரிலேட்டடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரிவிஷன் எப்படி இது வரைக்கும் படித்ததை கொடுத்துட்டு அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும், அடுத்து என்னென்ன கிளாஸஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் கிளாஸ் கொடுத்துருந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் என்னென்ன யூனிட் 5 கிளாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கிளாஸ் 1 வந்து கொடுத்துருப்பேன். கிளாஸ் 1 இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்? வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்காமையே நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு வேர் டு ஸ்டடி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. வேர் டு ஸ்டடி கொடுக்குறதுலையும் 2 விதமாக இருக்குது. நான் அதில் வந்து உங்களுக்கு ஈஸியான வே எதுவும் அந்த மாதிரி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸு யூனிட் 5 ரைடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் என்ன, குரூப் 1ல் 50 கொஷின் இருக்குது, குரூப் 2ல் 20 கொஷின் இருக்குது, குரூப் 4ல் வந்து 20 கொஷின் இருக்குது. இதை வந்து நம்ம எந்த வேலை வந்து கொண்டு போகணுமோ அந்த வேலை கொண்டு போகிறது தான் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது. அது சம்மந்தமான ஒரு பேசிக்கான கிளாஸ், என்ன பேசிக்கான உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேர் டு ஸ்டடி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸ் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்காமே நிறைய பேர் வந்து வேர் டு ஸ்டடி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க. சரி, அது ரிலேட்டடாக கூட நான் இப்போ சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் கிளாஸ் 2ல் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். கிளாஸ் 3யும் நான் நோட்ஸ் எடுத்து மேம்க்கு கொடுத்துருந்தேன், அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கிளாஸ் 3 கூட நான் புதுசாகவே நான் நோட்ஸை வச்சு நானே கிளாஸ் கொடுத்துட்றேன். கிளாஸ் 3 வந்து நீங்கள் நோட் பண்ணாட்டி பரவாயில்லை. பார்ட் 4 வரைக்கும் ஆல்ரெடி நான் பக்காவாக கொடுத்துருக்கேன். அது எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னீங்க. ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லும் போது தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீ அடுத்து வந்து ஒரு 2 நாள் பிரேக் ஆகிடுச்சுல, மேம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவுட் சோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 2 நாள் பிரேக் ஆகிடுச்சு. இனி வந்து அப்படி கிடையாது. நான் 95% அவுட் சோர்ஸை வந்து ரெடியாக பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அவைலபிளாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ கிளாஸ் 1 பார்ட் கிளாஸ் 2ல் பார்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் ஒரு ரிவைஸ். ஏன் ரிவைஸ் பண்ணணும்? நாங்கள் தான் வந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் 2 டைம் வீடியோ கேட்டு பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோமே அப்படின்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு ரிவிஷனுங்கிற ஒரு பேரில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கோன்னா ரிவிஷன் இல்லாமல் போய்கிட்டே இருந்தோம்னா வண்டி எங்கே போய் நிற்கும் தெரியாது. அதே சமயத்தில் இப்போ இது வரைக்கும் நான் யூனிட் 5 கிளாஸே ஆரம்பிக்கல, ரைடு கிளாஸே ஆரம்பிக்கல, ஜிஎஸ் கிளாஸே ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் 1 பார்க்குறீங்க, அதை நோட் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி இல்லை, எனக்கு வேர் டு ஸ்டடியெல்லாம் நோட் பண்ணல, நீங்கள் சொல்கிறத நான் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண போகிறேன். சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் கிளாஸ் 1 இன்ட்ரடக்ஷனு நம்ம எங்கே படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோங்கிற விஷயம் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துருங்க. ஒரு தடவையாவது வீடியோவை காதில் கேட்டுருங்க. நம்மளுடைய வே என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு படிக்கிறதுல ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு கிளாஸ் 2 வீடியோ பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. கிளாஸ் 2னா கிளாஸ் 2ல் பார்ட் 1 வீடியோ. சரிங்களா? பார்த்துட்டு 2 டைம் வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. அதுக்கு அடுத்தது பார்ட் 2 வீடியோ பாருங்கள், வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. பார்ட் 3 வீடியோ பாருங்கள், வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க.
பார்ட் 4 வீடியோ பாருங்கள், வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. இதை வந்து 1 by 1 பின்தொடர்ந்து பொறுமையாக வரணும். அதை விட்டு போட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒடியாந்துட்டிங்கன்னா இங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ரிவிஷன் வீடியோ ஒன்று கொடுப்பேன். அதுலேயும் மேக்ஸிமம் எந்த பாயிண்ட்டையும் விடாமல் தான் உங்களுக்கு ரிவிஷனில் கொடுப்பேன். ஏன்னா எந்த பாயிண்ட் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க நமக்கு தெரியாது இல்லையா? அந்த ஒரு ரிவிஷன் வீடியோ இனி அடுத்து உங்களுக்கு யூனிட் 5 ரிலேட்டடாக என்ன வரும் அப்படின்னா, கிளாஸ் 1, கிளாஸ் 2, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரை ரிவிஷன் யூனிட் 5 ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் மைண்டில் போய் உட்காந்துரும். அடுத்து நம்ம கிளாஸ் 3 வீடியோ, அதுதான் மேம் கொடுத்தது வேண்டான்னு சொல்லிட்டீங்களா, நான் திரும்ப கொடுக்குறேன். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவோம். நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த வேர் டு ஸ்டடி ரிலேட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஒரு நிமிஷம். இதில் வந்து நமக்கு ஸ்கூல் புக் மட்டும் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் படித்தா கண்டிப்பாக பத்தாது. நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுகிறோம், குரூப் 2 எழுதுகிறோம். இல்லைங்க நான் குரூப் 4 தான் எழுதுகிறேன். நீங்கள் குரூப் 4 எழுதினாலும் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக பத்தாது. ஆனால் ஸ்கூல் புக்கை விட்டுட்டு போய் நீங்கள் பாஸ் மார்க் கேட்டகரி கூட தொட முடியாது சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்கும் முக்கியம், அவுட் சோர்ஸும் முக்கியம். அவுட் சோர்ஸில் என்ன ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஸ்கூல் புக் கவர் ஆகிற ஏரியா நான் சொல்கிறேன் வர்றேன். அவுட் சோர்ஸில் வந்து நான் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி நான் நோட்ஸ் இருக்கிறது வந்து பொருளாதாரம் சங்கர் கணேஷ் அவர்களுடைய புக்கும், சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு பாசிவா 3rd எடிஷன். 2nd எடிஷன் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அது வந்து இப்போ 3rd எடிஷன் வந்து 2025 அப்டேட்டடாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் 3rd எடிஷன் வாங்கிட்டு இது ரெண்டையும் தான் அவுட் சோர்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். அவுட் சோர்ஸ்க்கு இதுலேருந்து தான் நான் இதுலேருந்து தான் நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இதுலேருந்து புக்கு அப்படியே ஒவ்வொரு லைனாலாம் நோட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க பாருங்கள், அது ரிலேட்டடாக, அது நியர்பை இல்லை, அது சம்மந்தமான தகவல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேசுகிறான அது சம்மந்தமான தகவல், அந்த மாதிரி மட்டும்தான் நான் நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மனிதனுக்கு உண்டான நேச்சர் என்னமோ அந்தளவுக்கு தான் போய்க்க முடியும். இது வரைக்கும் அவங்க எப்போவுமே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்த டைம் வருது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. அப்படி இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டான ஒரு ரிலேட்டடான ஒரு சம்மந்தமான ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் நம்மளுடைய அவுட் சோர்ஸ் நோட்ஸ் நான் கொடுக்குறேன். மேம் நீங்கள் ஸ்கூல் புக்கையும் சேர்த்து எடுக்கிறீங்க. ஆமாங்க, ஸ்கூல் புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? ஸ்கூல் புக்கை விட்டுட்டு நீங்கள் அவுட் சோர்ஸில் மட்டும் போய் குதிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை எங்கிட்ட ஸ்கூல் புக்கெலாம் இருக்குது, நீங்கள் அவுட் சோர்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கையெல்லாம் நீங்கள் படிக்கலீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓகே. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன். அதாவது இப்போ எக்கனாமிக்ஸ் யூனிட் 5 ஸ்கூல் புக் கவர் ஆகிற ஏரியா 6th ஃபஸ்ட் லெசனு, 7th ஃபஸ்ட் லெசனு, 8th வந்து ஃபஸ்ட் லெசனு, 7th செகண்ட் லெசனு, 8th ஃபஸ்ட் லெசனு, 8th செகண்ட் லெசனு, 9th ஃபஸ்ட் லெசனு, 9th 2, 3, 4, 5 வரைக்கும் கவர் ஆகுது. அதே சமயத்தில் 10th ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் கவர் ஆகுது. அதே சமயத்தில் 10th வந்து 3rd, 4, 5 எல்லாமே கவர் ஆகுது. 11th வந்து ஃபஸ்ட் லெசனில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, செகண்ட் லெசன்லேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது, சிலபஸ் டாபிக் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் இருக்குது, 3rd லெசன்லேயும் சிலபஸ் டாபிக் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கணும். 7th லெசனு, 8th, 9th, 10th, 11th எல்லாமே 11th லெசனில் நல்லா படிக்கணும். அதே சமயத்தில் 12th லெசனில் வந்து 1வது லெசன்லேருந்து 11வது லெசன் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படியெல்லாம் நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தேன். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ இந்திய பொருளாதார இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக் இதெல்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, அதாவது சிலபஸ், அதாவது இது எல்லாமே வந்து நமக்கு A to Z யூனிட் 5 இந்திய பொருளாதாரத்துக்கு தேவையான டாபிக்ஸ் வந்து நான் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுங்கிறத நான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக்கெல்லாம் வந்து 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகுது, ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது. சரிங்களா? 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் கவர் ஆகுது. அதே மாதிரி 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் செகண்ட் லெசனில் கவர் ஆகுது. 10th சோசியல் சயின்ஸ் புக்ஸில் செகண்ட் லெசனில் இங்கே 10th இங்கே இருக்குது, இங்கே வந்து செகண்ட் லெசனில் கவர் ஆகுது. கொஞ்சம் கிளாரிட்டி இல்லையா? நிமிஷம். என்னாச்சு?
ஓகே, இப்போ செகண்ட் லெசனில் கவர் ஆகுது. அதே சமயத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு 11th லெசனில் 11th ஸ்டாண்டர்டில் 7வது லெசன் அதில் கவர் ஆகுது. அதே சமயத்தில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் 8வது லெசனில் கவர் ஆகுது. அதே சமயத்தில் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 11வது லெசன் பொருளாதார மேம்பாடு திட்டமிடல் அந்த லெசன் கவர் ஆகுது. இதெல்லாம் எந்தெந்த டாபிக் சிலபஸ் ரிலேட்டடான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார இயல்புகள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக் அந்த மாதிரி கவர் ஆகுது. இதே மாதிரி வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி இந்த மாதிரி இருந்து 9th 10th 9th 8th 10th வந்து 4th லெசனு, 9th வந்து 3rd லெசனு, 8th வந்து 2nd லெசனு, அதே மாதிரி 11th வந்து 2வது லெசனு, 5வது லெசனு, 6வது லெசனு, 9வது லெசனு, 12வது 11வது லெசனு இது எல்லாத்துலேயுமே கவர் ஆகுது. இந்த மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு, நில சீர்திருத்தம், வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, சமூக பிரச்சனைகள், வறுமை, மக்கள் தொகை இது எல்லாமே ஒரு 2-3 கிளாஸ் லெசன்ஸில் ஒரு மொத்தம் வந்து 3 4 5 6 7 8 லெசனில் கவர் ஆகுது. அதே மாதிரி அடுத்து எல்லாமே ஒரு 6-7 லெசனில் கவர் ஆகுது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கவர் ஆகுது. நான் ஏன் வந்து இதை அப்படி ஸ்கூல் புக் ஆர்டரில் நான் ஏன் கிளாஸ் எடுக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை நீங்கள் தலையை சுற்றிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் தொட்டுட்டு வந்தாலும் எல்லாமே சேம் தான். ஓகே, ஆனால் நமக்கு இப்போது இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9th 10th 11th 12th கவர் ஆகுது. அதே சமயத்தில் 6th ஸ்டாண்டர்டு 7th இதெல்லாமே ஒரு இடத்துல கவர் ஆகுது. மொத்தம் 6th இருந்து 12th வரைக்கும் நம்ம என்னென்ன லெசன் ஸ்கூல் புக்கில் படிக்கணுமோ அதை வந்து எப்படி இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும். நீங்கள் அந்த சிலபஸ் வைஸாக போனாலும் படிச்சு தான் ஆகணும். நீங்கள் இல்லை நான் வந்து ஸ்கூல் புக் லெசன் வைஸாக போகிறனாலும் படிச்சு தான் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ டக்குன்னு ஒரு 12th லெசன் இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் டாப்பிக்கே போய் நம்ம எடுத்த உடனே ஒரு 12th லெசனை 11th லெசனை 10th லெசனை படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் புக் லெசனை 6th போவோம். புரிஞ்சுதுங்களா? 6th ஒவ்வொரு லெசனாக ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் 2ல் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கேன்ல, அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிருக்காது, அத்தனையும் அதுக்குள்ளே இருக்கும். அதே சமயத்தில் நான் அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்திருக்கேன்ல, அதில் 2 பேஜ், இப்போ 4 பேஜ் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருந்தேன்னா இது டாபிக் இந்த 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனை இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் கொஷின் பேஸ்டாக இருக்கிற ஒரு டாபிக் அந்த இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் அது ரிலேட்டடான டாபிக் கவர் பண்ணியிருப்பேன் அவுட் சோர்ஸில். அதே சமயத்தில் அதில் மட்டும் இருக்கிறதா கவர் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னா கிடையாது. அதில் வந்து நீங்கள் எதுவுமே இருக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து இந்திய பொருளாதார தன்மைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th 10th 9th கவர் ஆகுது இல்லை, அந்த பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வரும் உள்ள. ஏன்னா ஸ்கூல் புக்லேயும் அவுட் சோர்ஸ்லேயும் அந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குதோ அதை நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் ஒன்று பண்ணுறேன், இப்போது கிளாஸ் 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வீடியோ வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த பார்ட் 4 வீடியோ வரைக்கும் நான் கிளாஸ் கொடுத்ததை மட்டும் வச்சு தான் நான் சொல்கிறேன், மேம் கொடுத்ததை விட்டுருங்க. அப்போ அந்த பார்ட் 4 வீடியோ வரைக்கும் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வந்திருப்பேன். அதே சமயத்தில் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்திருப்பேன். 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் ஃபுல்லாக ஒரு வரி விடாமல் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸுன்னு இல்லை, நமக்கு கொஸ்டின்ஸ்னு என்ன வருதோ நமக்கு தகவல் என்ன வருதோ அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்திருப்பேன். ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்ட் 4 வரை கம்ப்ளீட் பண்ணதில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு 7th செகண்ட் லெசனு இதையும் கவர் பண்ணிட்டேன். ப்ளஸ் எதோடு சேர்த்து இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள்னு ஒரு டாபிக் இருக்குதுல்ல, அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸில் எடுத்த ப்ரீவியஸ் கொஷின் பேஸ்டாக அவுட் சோர்ஸில் எடுத்த கண்டென்ட்டும் உள்ளே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் அப்படின்னா அவுட் சோர்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டான முக்கியமான தகவலும் அதில் உள்ள கவராகி வந்துடும். நீங்கள் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவலில் எழுதணும்னாலும் தாராளமாக போதுமானது.
சரிங்களா? ஓகே. நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்னா அட்டை டு அட்டை படிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தகவலோ அதைத்தான் எடுத்துக்கணும். அங்கங்கே என்ன நமக்கு தேவையோ அதைத்தான் நம்ம போய் எடுத்துக்கணும். அதை விட்டு போட்டு அவுட் சோர்ஸ்லையெல்லாம் மூழ்கினீங்கன்னா நீங்கள் எந்த காலத்தில் வெளியிலே வர முடியாது. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நமக்கு வந்து கிடைத்த வழிகாட்டி, அது கிடைச்சிருச்சா? அப்போ அதில் ஒரு கொஷின் இருக்குன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனும் எது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, அந்த கொஷின் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது, அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையத்தான் எடுக்கணும் அவுட் சோர்ஸில். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. இப்போது நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனு, 7th ஃபஸ்ட் லெசனு, 7th செகண்ட் லெசன் கவர் பண்ணிவிட்டு இது தூக்கி ஓரமாக வச்சிடுறேன். இனி அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், அது ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இதில் கவர் ஆகும், அவுட் சோர்ஸில் கவர் ஆகும் அப்படிங்கிறது நான் ஒரு ரெண்டு பேஜ் வரும். இப்போது ஒரு 2 பேஜ் வந்து ஸ்கூல் புக் வருதுன்னா 2 பேஜ் வந்து அவுட் சோர்ஸ் வரும். இப்போ ஒரு 3 பேஜ் ஸ்கூல் புக்கு வருது, இந்த 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனு வருது அப்படின்னா அது முடிச்சுட்டு ஒரு பேஜ் வந்து அவுட் சோர்ஸ் வரும். 4-5 பேஜுக்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, நான் ஆரம்பிக்கலாம் 6th, அதாவது ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் தனியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக போயிடணும். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக இப்போ இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், இயல்புகள் முடிக்கிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அது ஃபஸ்ட்டு அது எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸில் அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸில் என்னென்ன அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் சிலபஸ் ரிலேட்டடாக அடுத்த டாபிக் அப்படி போய்க்கணும். ஏன்னா ஒரே அடியாக நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிடலாம், ஆனால் ஒரே அடியாக நீங்கள் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதில் எல்லாம் அப்படியே தகவல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது அதை மட்டுமே ஒரு கிளாஸில் 1 மணி நேரம்லாம் ஒரு நம்ம மேக்ஸிமம் கிளாஸஸ் எல்லாமே ½ அன் ஹவர் தான் கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் வந்து ½ அன் ஹவர் தான் இருக்குது, அந்தளவுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக வந்து தகவலாக அப்படியே பாயிண்ட்ஸாக படிச்சிங்கன்னா ஒரு 1/4 பேஜ் தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து தகவலில் நிற்கும் மனசில். இப்போ ஸ்கூல் புக்கையும் ப்ளஸ் அவுட் சோர்ஸையும் இந்த லெசனையும் உள்ளே கம்ப்ளீட் பண்ணி, இது நம்மளுடைய பொறுப்பு என்ன, ஸ்கூல் புக் லெசனையும் முடிக்கணும். அதுக்கு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை எல்லாம் தூக்கி யூனிட் 5 ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை முடிக்கணும். அதே சமயத்தில் நமக்கு அவுட் சோர்ஸையும் சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக எடுத்து முடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூல் புக்கையும் கொடுத்துட்டு கூடவே அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸையும் கொடுத்தாதான் உங்களுக்கு ஸ்கூல் புக் ரிலேட்டடாக அப்படிங்கும்போது ஒரு ஸ்டோரி பேஸ்டாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, தகவல், அது யார், இது என்ன, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன தகவல் இருக்குதோ அது எல்லாமே அந்த மாதிரி போகும்போது அது பாயிண்ட்டாக வரும். அப்போ உங்களுக்கு மிங்கிள் பண்ணி படிக்கும்போது, மிங்கிள் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆக மொத்தம் வேர் டு ஸ்டடின்னு கேட்குறீங்க. நம்ம கிளாஸ் 1 இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க, அதை பார்க்காம விட்டுட்டு வந்துட்டீங்க. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. நம்ம ஜிஎஸ் யூனிட் 5 பற்றின உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும். அடுத்த தமிழ் பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ் வந்து இன்றைக்கி வந்து February 1, 2க்கு வீடியோ கொடுத்துருப்போம். அதாவது பிரித்தெழுதுக ஸ்கூல் புக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி அடுத்தது சந்திப்பிலை ரிலேட்டடாக என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 3 வீடியோவாக கொடுத்துருப்போம். அடுத்தது குரில் நெடில் வேறுபாடு இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடியோடு நிற்கிது. சரி, ஓகே. அதை வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது. அதே சமயத்தில் அவுட் சோர்ஸில் கொஞ்சமாக தகவல் வந்து கம்மியான தகவல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். பட் அவுட் சோர்ஸ்க்கு அதுக்கு ஒரு புக்கே இருக்குது அப்படிங்கும்போது நான் தான் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பேட்ச்லேயும் சரி, நம்ம பெய்டு பேட்ச்லேயும் சரி, அதுக்கு தேவையான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அந்த மெட்டீரியல் சொல்லிட்டா மட்டும் பத்தாது, அதை நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் எடுத்து கொடுக்குறேன். அப்போது புக்லேட்டாக ஒரு இப்போ ஐஎர்செல் அகராதியெல்லாம் பார்த்திங்கன்னா 402 பேஜ் ஏதோ இருக்குது. அந்த வீடியோ 1 by 1 கொடுத்து ஒரு 10 வீடியோவில் வந்து 10 வீடியோவில் கொடுக்க முடியுமா? எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவில் அந்த டாபிக் ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து யூனிட் 1 முடிக்க போகிறோம். அந்த யூனிட் 1 ரிலேட்டடாக என்ன அவுட் சோர்ஸ் இருக்குது, அந்த அவுட் சோர்ஸ் புக்கு எடுத்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே.
என்னால் என்ன மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுத்துட்றேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா 1-2 மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியல, இது நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் எங்கேயும் ஆடி அலைஞ்சு போய் படிக்க வேண்டாம். அப்படியே உள்ள பிடிஎஃபாக இருக்குது. நான் எல்லாமே பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ அப்படியே எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே. பிடிஎஃப் வந்து நான் பேட்ச்குள்ளே வந்து அன்னன்னைக்கு நீ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்குள்ளே அன்னன்னைக்கு கிளாஸ் முடிக்க அது ரிலேட்டடான பிடிஎஃப் அன்றைக்கி ஈவினிங்கே நான் கொடுத்துட்டே வந்துடுவேன். ஓகே. அப்புறம் யூடியூப்பை ஃபாலோ பண்ணவங்க பிடிஎஃப் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஓகே. நான் பேட்சுக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு தேவையான பர்சனல் கைடன்ஸு அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். பேட்சில் ஜாயின் பண்ணினவங்களுக்கு மட்டும்தாங்க பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இருந்து நீங்கள் பார்த்துட்டு நம்பர் எடுத்துகிட்டு எனக்கு அந்த இது எல்லாம் நிறைய கேட்குறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் பேட்ச்குள்ளேயும் ஒரு கொஞ்சம் பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி உருவாக்கி நான் வச்சுருக்கேன். அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தேவையான யூடியூப்புக்கு தேவையான வீடியோஸ் ஷெட்யூல் படி நான் என்ன சொன்னேன், யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணோம். இது நம்ம தமிழில் வந்து யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு சில அவுட் சோர்ஸ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம். சிம்பிள் லெட்டர்ஸ் காம்பவுண்ட் லெட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் பிப்ரவரின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். மற்றபடி இந்த ஒன்லைனர் வீடியோ, ப்ரீவியஸ் இயர் கொஷின், அந்த பேட்சில் பிடிஎஃப் கொடுக்குறது, ஒரு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குறது, ஒரு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்குறது எல்லாமே நான் பேட்ச்குள்ளே தாங்க பண்ண முடியும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் நான் பேட்சில் ஜாயின் பண்ணலன்னு கேட்காதீங்க. பேட்சில் எல்லாம் நான் வந்து பேட்சில் இனிமேல் க்ளோஸ்டு. சரிங்களா? ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களே ஜாயின் பண்ணினாலும் அது பின்தொடர்ந்து வரணுமில்ல. வரக்கு உங்களால் முடியுமா? ஏன்னா இப்போ இன்றைக்கி படித்தா கூட நீங்கள் ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணலாம். கரெக்டான டைமுங்க இது. பிப்ரவரி மந்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட, இந்த வீடியோ இன்னொரு 10 நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா கூட ஐயோ அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட அழகாக டாப் ரேங்க் எடுக்கலாம். சரிங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் எக்ஸாமுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே, அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து நீங்கள் டைமுக்குள்ளே வந்து அந்த எக்ஸாமுக்குள்ளே ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் டாப் ரேங்க் எடுக்க முடியும். ஆனால் அப்புறம் நீங்கள் இப்போ இருந்து படிங்கன்னு ஏன் அந்த ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யாரும் 10 மணி நேரம்லாம் உட்காந்து படிக்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்கள தயவு செஞ்சு பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பயணத்தை ஓட ஆரம்பிச்சிடுங்க. இல்லை பிப்ரவரி எண்டெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனாலும் பிப்ரவரி எண்டுக்குள்ளேயாவது டக்குன்னு ஒரு மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா கஷ்டப்பட போகிறோம். ஒரு வருஷம் அப்படின்னா 7-8 மாதம் கஷ்டப்பட போகிறோன்னா முழுசாக கஷ்டப்படுவோமே. ஓகே. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்க்கல, இன்னும் ஒரு பிப்ரவரி 28ஆம் தேதி தான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் குரூப் 1, அக்டோபரில் குரூப் 2, டிசம்பரில் குரூப் 4. டிசம்பரில் தான் குரூப் 4. ஏன் குரூப் 2 எழுத மாட்டிங்களா? உங்களுக்கு அதே இது தானே. டிகிரி எலிஜிபிள் இருந்தால் எழுதுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே எழுதுங்க. இப்போலாம் வந்து ஸ்கூல் குரூப் 4 நம்ம வந்து குரூப் 1 லெவலில் தான் படிக்கிறோம். ஜிஎஸ் டாப்பிக்கில் குரூப் 1 லெவலில் தான் படிக்கிறோம். சரிங்களா? எல்லாமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க. அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வீடியோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா நம்மளே ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய யூடியூப்லேருந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நானும் நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்தேன். பட் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் பேட்ச்குள்ளே இருக்கவங்களுக்கும் நான் பர்சனல் கைடன்ஸ் கொடுக்கணும். அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நான் ரிப்ளை கொடுத்துடுவேன். அது வந்து என்னோடய கொள்கையாக வச்சுருக்கேன். யூடியூப்லேயும் இப்போ வரைக்கும் நீங்கள் கொஷின் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த தகவல் சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு சர்க்கிளில் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் நான் வீடியோஸ் கொடுக்கணும். அவங்களுக்கும் பர்சனல் கைடன்ஸு, பிடிஎஃப் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து தேவையான ஒன்லைனரு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி வேலைகளாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப உங்களோட சேனல் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்.
உங்களோட சேனல் வந்து எனக்கு ஒரு படிக்கிறதுல அது ரிலேட்டட் உங்களோட சேனலையே நான் ஃபாலோ பண்ணி மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் வந்து எனக்கு நீங்கள் கைட் பண்ணணும், என்னால் பேட்ச்சில் ஜாயின் பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்குறேன். பட் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் மொபைலில் தான் நான் பண்ணணும். அதனால் வந்து என்னால் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த காலும் அட்டென்ட் பண்ண முடியாது, அந்த வீடியோலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் நான் வந்து நீங்கள் மொபைலில் ஃபோன் வரல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எதுனாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, யூடியூப் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் கொடுங்க. நான் மொபைல் வந்து ஏர்பிளான் மோட் போட்டு தான் நான் வந்து இனிமேல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது வந்து நிறைய இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஐடியாஸ் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, புக்கையே எடுக்கல, பரவாயில்லை, இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலும் தைரியமாக கான்சன்ட்ரேஷனோட கான்ஃபிடெண்ட்டாக ஓடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச வழிகாட்டுதலை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, உங்களோ நான் என்னோடய வழிகாட்டல் நான் கொடுக்க முடியும். என்னை மாதிரி நிறைய பேர் வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கரெக்டான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டான வேவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுங்க.